T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். தற்போது நியூசிலாந்தை வீழ்த்தியதன் மூலம் இந்திய அணி 3வது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கிறது. இதனை ரசிகர்கள் எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள்? ICC T20 2026 உலகக்கோப்பையை 3வது முறையாக இந்திய அணி வென்றிருக்கிறது. இந்த ஆண்டு 2026 ICC T20 வேர்ல்ட் கப் போட்டிகள் நடைபெற்றிருந்தது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான அந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த போட்டியில 255 ரன்கள் என்கின்ற ஒரு கடினமான இலக்கை நியூசிலாந்து அணிக்கு நிர்ணயித்திருந்தது இந்திய அணி. முதலில் டாஸ் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி பவுலிங் செய்வதை தேர்வு செய்திருந்தது. அதன் பிறகு இந்திய அணி பேட்டிங் செய்தார்கள். தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கிய சஞ்சு சாம்சன் 89 ரன்களை விளாசியிருந்தார். தொடர்ச்சியாக 3 போட்டிகளிலுமே 50 ரன்களுக்கு மேல், அதாவது 80 ரன்களை கடந்து சஞ்சு சாம்சன் நிலையான அவருடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இன்று உலகக்கோப்பையினுடைய இறுதி போட்டி என்ற சூழலிலும் 89 ரன்களை சாம்சன் எடுத்திருந்தார். அவர் எதிர்கொண்ட 46 பந்துகளில் 5 4 8 6 என 89 ரன்களை சஞ்சு சாம்சன் அடித்திருந்தார். அபிஷேக் சர்மா 52 ரன்கள் 21 பந்துகளை சந்தித்து 52 ரன்கள் 6 4 3 6 அடித்திருந்தார். இஷான் கிஷான் 54 ரன்கள் 25 பந்துகளை சந்தித்து அதனை எடுத்திருந்தார். 4 4 4 6 என அடித்திருந்தார். இந்திய வீரர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அதிரடியான ஆட்டத்தின் காரணமாக 255 என்கின்ற ஒரு இலக்கை நிர்ணயித்தார்கள். கிட்டத்தட்ட 15 ஓவர்களிலேயே இந்தியா 200 ரன்களை கடந்ததாக இறுதியாக வந்திருந்த சிவம் தூபே 26 ரன்களை எடுத்திருந்தார். அதாவது 8 பந்துகளை சந்தித்து 3 4 2 6 என இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஸ்கோர் என்பது நியூசிலாந்துக்கு 255 என நிர்ணயிக்கப்பட்டது. 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற ஒரு கடினமான இலக்கோடு நியூசிலாந்தினுடைய பேட்ஸ்மேன்கள் இறங்கியிருந்தார்கள். டிம் சைஃபர்ட் மட்டுமே 52 ரன்களை கடந்திருந்தார். நியூசிலாந்தை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்த அணியில் 3 வீரர்கள் மட்டுமே இரட்டை இலக்கை எண்களை எடுத்திருந்தார்கள். இந்திய அணியினுடைய பவுலர்கள் நியூசிலாந்தை திணறடிக்க செய்யக்கூடிய வகையில் இருந்தது. அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் பிச் என்று சொல்வார்கள். ஆனால் இந்திய அணி பேட்டிங் செய்யும் பொழுது அது மிகவும் சாதகமாக இருந்தது. அதன் பிறகு நியூசிலாந்தை இந்தியாவினுடைய பந்து வீச்சு மிகவும் கட்டுப்படுத்தி விட்டதாக சொல்ல வேண்டும். டிம் சைஃபர்ட் 52 ரன்கள் எடுத்திருந்தாலும் பின் ஆலன் தொடக்க ஆட்டக்காரர் 9 ரன்களில் சுருண்டார். சச்சின் ராவிந்திரா ஒரே ஒரு ரன்களில் சுருண்டார். கிளென் பிலிப்ஸ் 5 ரன்கள், மார்க் சாப்மன் 3 ரன்கள், டேரி மிச்சல் 17 ரன்கள், மிச்சல் சாண்டர் அணியினுடைய கேப்டன், நியூசிலாந்தினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய மிச்சல் சாண்டர் 43 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தார். ஜிம் நீஷம் பொறுத்த வரைக்கும் 8 ரன்கள், மேட் ஹென்றி டக் அவுட் என ஒட்டுமொத்தமாக நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் 159 ரன்களிலேயே 10 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. 19 ஓவர்களிலேயே நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருக்கிறது இந்திய அணி. இதுவரைக்கும் 2007 இருந்து உலகக்கோப்பையை பார்க்கும் பொழுது 2007 2024 என ஏற்கனவே 2 முறை உலகக்கோப்பை ICC T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிருக்கக்கூடிய இந்திய அணியானது 3வது முறையாக இந்த உலகக்கோப்பையை வெற்றி பெற்றிருக்கிறது. T20 உலகக்கோப்பை வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 3 முறை T20 உலகக்கோப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அணி என்கின்ற ஒரு பெருமையையும் வரலாற்றையும் இந்திய அணி பெற்றிருக்கிறது. இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக அணியினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசும் பொழுது 2 ஆண்டுகளாக இந்த போட்டிக்காக தயாராகி வருவதாகவும் எந்த மாதிரியான சூழலாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். தற்போது உலகம் எங்கும் இருக்கக்கூடிய இந்திய அணியினுடைய ரசிகர்கள் அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வான வேடிக்கைகள் மற்றும் உற்சாகமாக மேலதாளங்கள் இசைக்க அவர்களுடைய கொண்டாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதுவரைக்கும் கோப்பையை வெற்றி பெற்றதே கிடையாது என்கின்ற ஒரு வரலாறு உள்ளது. இந்த முறை நியூசிலாந்து ஒரு கடுமையான அணியாக இருந்தாலும் இந்தியா அவர்களை எளிதாக